ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறு தானியத்தில் எப்படி நல்ல சாஃப்டான இட்லியும் நல்ல கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நல்ல தோசையும் ஊற்றுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். சிறு தானியத்தில் இட்லி தோசை செய்கிறதுக்கு முதல்ல மாவு அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சிறு தானியத்தில் திணை தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் திணை அரிசி. தெரியாதவங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மஞ்சள் கலரில் கடுகு மாதிரி இருக்கும். இந்த திணை அரிசியை 4-5 தடவை நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கோங்க. திணை அரிசியில் அதிகமான தூசு மணல் இருக்கும். உங்களுக்கு கழுவும் போதே பார்த்தா தெரியும். நிறம் நல்லா மாறி இருக்கும். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 4-5 தடவை நல்லா கழுவியாச்சு. தண்ணி பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். சிறு தானியத்தை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 2 கப் திணை அரிசிக்கு 1/2 கப் அளவு உளுந்து கரெக்டான மெஷர்மெண்ட். இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கழுவியாச்சு. இப்போ தண்ணியை ஊற்றி இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2லேருந்து 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உளுந்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதை நல்லா 2-3 தடவை நல்லா சுற்றிட்டு அதுக்கு பிறகு 1/4லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ திணையவும் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தினையும் ஒரேடியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் அளவு திணை தான் எடுத்துருந்தோம். அதனால் எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்த்துக்கலாம். அதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்த பிறகு மிக்ஸியை ஆன் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை உளுந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 கப்புக்கும் குறைவா தண்ணி சேர்த்து அதையும் கலந்து அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்களோட இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மறக்காமல் இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. சைடில் இருக்க மாவெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு மூடியை போட்டு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். காலையில் மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மாவு கணக்காக புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு புளிச்சா சரியாக இருக்கும். இதை 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக கலந்து விடக்கூடாது. உங்களோட இட்லி ஹார்டாகிடும். இட்லி தட்டில் மாவு ஊற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முதல்லையே இட்லி பானையில் தண்ணி அடுப்பில் நல்லா தளன்னு கொதிக்குது. தண்ணி கொதித்த பிறகு இட்லி தட்டில் எண்ணெயெல்லாம் நல்லா தடவின பிறகு 3/4 குழிக்கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சோன்னு தான் நம்ம இட்லி தட்டில் மாவை ஊற்றணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ இட்லி தட்டை வச்சிடலாம். வச்சுட்டு மூடியை போட்டு ஹை ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லியும் எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல சாஃப்டான திணை இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் துணியில் ஊற்றினா இதை விட நல்ல பந்து மாதிரி நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், வழக்கமாக நம்ம செய்கிற இட்லி அரிசி இட்லி மாதிரியே நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. நான் சொன்ன இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் எந்த வகை சிறுதானியத்தை எடுத்தும் நல்லா ஊற வச்சு மாவாட்டி இட்லி ஊற்றி பாருங்கள். நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி இட்லி உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம இட்லியை சாம்பார் சட்னி கார சட்னி வச்சு தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லையா, இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய ஆரோக்கியங்கள் நிறைஞ்ச இந்த கருவேப்பிலை பொடியை எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இதோட நல்ல சூடான நெய்யோ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் இரும்பு கடாயை எடுத்து இதில் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய்யை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடியும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானோன்னு இட்லியை சேர்த்துக்கோங்க. இட்லியை சேர்த்து 2 பக்கமும் நல்லா புரட்டி போட்டுக்கோங்க. 2 பக்கம் இதே மாதிரி இட்லியை நல்லா புரட்டி போட்டுட்டு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சாரெல்லாம் உள்ளே இறங்கி இட்லி நல்லா ஜூஸியாக இருக்கும். மதியம் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு மட்டும் இல்லை, பிரேக்குக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு மினி இட்லி இதே மாதிரி நல்லா எண்ணெயில் நெய்யில் புரட்டி போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியத்தை பற்றி கவலையே பட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். சிறுதானியத்தில் தோசை ஊற்றும் போது கண்டிப்பாக நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இரும்பு தவால தோசை ஊற்றிக்கோங்க. கல் நல்லா சூடானோன்னு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு 1 குழிக்கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா இந்த மாதிரி தோசை சுட்டுக்கோங்க. தாராளமாக நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்த பிறகு தோசை கரண்டி வச்சு மேலார நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைல்லே நல்ல கிறிஸ்பியான தோசை பேப்பர் ரோஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், தோசை கரண்டியை வைக்காமையே தோசை நல்லா வந்துருச்சு. ரொம்ப அருமையான கிறிஸ்பியான சிறுதானியத்தில் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் சினை அரிசி அப்படி இல்லைன்னா எந்த வகை சிறுதானியத்திலும் இட்லி தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.